ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, வசாயிலேருந்து நல்ல சொப்ராக்கு நம்ம போகிறோம். ஸோ நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு வேண்டி வசாய் இன்னும் ஒரு ஏரியாவுக்கு வர வேண்டியது இருந்து, ஸோ அங்கேருந்து ரிட்டன் போகிற நேரம் எடுத்த வீடியோ கிளிப்ஸ், அங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் ஒரு 10 to 11 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம சண்டேனாலே கிரிக்கெட், அப்புறம் பிரியாணி, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரெகுலராக பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு நார்மலான பிளாக்காக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ரைட் சைடு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எல்லாம் ஜெர்சி ஸ்பாட் நிற்காங்க. ஸோ இது ஒரு ஸ்பாட். இந்த ஸ்பாட் ஓப்பன் ஸ்பேஸ் கிரவுண்டாக தான் இருக்கும். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா சண்டேஸும் கிரிக்கெட் விளாட வருவாங்க. ஸோ நிறைய டீம்ஸ் இருக்கும். மார்னிங் 8 ஆரம்பிச்சிருவாங்க கிரிக்கெட் விளாடுறதுக்கு. இந்த ரோடை என்ன சொல்லுவாங்கன்னா, சன் சிட்டி ரோடு அப்படின்வாங்க. எதுக்கு இப்படி இந்த பேர்லாம் வச்சாங்கன்னு தெரியாது. இந்த ரோடு சன் சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எம்டி லேண்டாக இருக்கும். ஸோ மும்பை ஏரியா, மகாராஷ்டிரா, இங்கெல்லாம் நல்லா மழை பெய்ய நேரம் இந்த ரோடை பிளாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரோடும் அந்த சைடில் இருக்க அந்த எம்டி லேண்டும் ஃபுல்லாக ஓட்டரால் கவர் ஆகிரும். ஸோ பைக்கு, கார் எதுவுமே ட்ராவல் பண்ண முடியாது. இன்றைக்கி என்னடான்னா மெயின்டெனன்ஸ் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் வேலை பார்க்குனதும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, லெஃப்ட் சைடில் ரோட்டில் தனியாக கார், பைக்கெல்லாம் போகிறதுக்கு வே போட்டிருக்காங்க. ப்ளஸ் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரீட் லைட் வேறு வச்சுருக்காங்க. ஸோ இது டெம்பரரியாக ஒரு ஸ்ட்ரீட் லைட்லாம் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்லாம் வச்சு நைட்டு போக்குவரத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டெம்பரரி ரோடு கரெக்டான சமநிலையில் இல்லை, குண்டும் குழியுமாக இருக்கனால ஸோ நைட் டைமுக்கு லைட் வேணும்னு சொல்லி ரொம்ப சேஃப்டியாக பார்த்துருக்காங்க. இந்த ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் மேக்ஸிமம் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு பிறகு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் பில்டிங்காக தான் இருக்கும். ஸோ இப்போ கூட நான் இருக்க இடத்துல கொஞ்சம் காலி இடங்கள் இருக்குது. அதிலெல்லாம் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு வேலையில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நான் இருக்க அந்த நல்ல சூப்பரா ஏரியா கன்ஜஸ்டடான ஏரியா. நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருந்து மும்பை சிட்டிக்குள்ளே வேலைக்கு போகிறாங்க. ஸோ மெயின் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரெயினில் பண்ணிப்பாங்க. நான் இருக்க ஏரியா கொஞ்சம் சீப், வாடகைக்கு இருக்கட்டும் இல்லை டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் கொஞ்சம் சீப்பாக இருக்கிறனால எல்லாருமே இந்த நல்ல சூப்பராவில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. எப்போ இங்கே வந்தாலும் இந்த இடத்துல க்ரௌடாக தான் இருக்கும். கிரிக்கெட் விளையாடிட்டே தான் இருப்பாங்க. நிறைய டீம்ஸ் இருக்கும். ஷெட்டெல்லாம் போட்டு நீட்டாக ஒரு டோர்னமெண்ட் மாதிரி நடத்துவாங்க. மேக்ஸிமம் எல்லா சண்டே இந்த ஏரியாவில் உங்களுக்கு பார்க்கலாம், கிரிக்கெட் விளையாட பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் நியூ இயருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக க்ரௌடடாக தான் இருந்து. ஈவன் போலீஸ் எல்லாம் ஃபுல்லாக செக்கப் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைசன்ஸ் இருக்காங்கலாம் பார்த்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த லீவ் டேஸில். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறது மத்தியான டைம். லாஸ்ட் சண்டே ஒரு 2 o'clock இருக்கும். 1:30 2 o'clock இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் வெளியே போகிற டைம் இந்த மாதிரி டைம் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டைம் போனால் ரொம்ப டிராஃபிக் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வந்துடலாம். ஸோ மும்பை உங்களுக்கு தெரியும், ரொம்ப டிராஃபிக், ஜனத்தொகை நிறைய இருக்கக்கூடிய ஏரியா. டிராஃபிக் ரொம்ப இருக்கும். ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், எப்போவுமே டிராஃபிக்கில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் போனால், லீவ் டேஸ்லாம் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரெயினில் போகிறதா இருக்கட்டும், நீங்கள் பைக்கில் வெளியே போகிறதா இருக்கட்டும், ஏதாவது இடத்துக்கு போகணுன்னு நீங்கள் பிளான் பண்ணால் கூட சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சாட்டர்டே ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். சண்டே உங்களுக்கு டோட்டலாகவே ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் வீக் டேஸ் நீங்கள் ட்ரெயினில் ஏறுறது ஒரு பெரிய ஒரு போராட்டம் தான். நான் இதுவரை இங்கே ஒரு 7 to 8 months ஆச்சு. ட்ரெயினில் 2 times மட்டும் தான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகிறதுக்கே பயமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ க்ரௌட். நம்ம ட்ரெயினில் ஒரு இடத்துல நின்னா போதும், அவங்களே உள்ளே தள்ளி நம்மளை ட்ரெயினில் ஏற்றிப்பாங்க, அவங்களே வெளியே நம்மளை கொண்டு விட்ருவாங்க. அதனால் எனக்கு என்னவோ ட்ரெயின் கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்ட் ஆகலை. ஆனால் நம்ம மும்பையில் இருக்கிறனால இந்த மாதிரி வேலைகள் பார்க்குற நேரம் ட்ரெயின் ட்ராவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 hour 1.5 hour ட்ராவல் ட்ரெயினில் 15 rupees முடிச்சிருக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி அப்கமிங் டேஸ் ட்ரெயினில் போகிற மாதிரி வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நான் ரெகுலராக இந்த கடையில் நான் சண்டே ஆனால் பிரியாணி வாங்குவேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வர டைம் ஒரு 7-8 monthsக்கு வர டைமில் லாங்குவேஜ் ரொம்ப இஷ்யூவாக இருக்கும். ஸோ இவங்கள்ட்ட 1 பிரியாணி, 2 பிரியாணி, 3 பிரியாணிஸ் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இப்போது ஓரளவு கொஞ்சம் அவங்க நம்மளுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. வந்தோடனே 2 பிரியாணி,
தோ பிரியாணி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இதுக்கு அவங்க செட் ஆகிட்டாங்கன்னு கொஞ்சம் சந்தோஷம். ஸோ ரெகுலராக இந்த கடையில் பிரியாணி வாங்குவேன். டேஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்காது, இது மகாராஷ்டிரா டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 2-3 டைம் சாப்பிட்னாரம் வந்து நம்ம ஒரு டேஸ்ட் வந்து வந்துட்டு போகும். ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டேன்னா, இது ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்த பிறகு வந்து இந்த பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இப்போது எவ்ரி சண்டே நமக்கு பிரியாணி தான். 2 பிரியாணி 3 பிரியாணின்னு சொன்னோன்னே நான் ஒரே ஆள் 2 சாப்பிடுவேன்லாம் நினைக்காதீங்க. நான் 2 பிரியாணி வாங்கினேன்னா மத்தியானத்துக்கு நைட்டுக்கும் அப்படி அதில் பேலன்ஸ் இருந்து அடுத்த நாள் காலத்துக்கும் போயிடும். ஸோ நம்ம வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பையன் வந்து சாப்பிட்றது. ஏன்னா பிரியாணியோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான், 100 ருபீஸ் தான். நார்மலாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் வாங்கின போனாலே 130 ருபீஸுங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணாலும் ஒரு பிரியாணி வாங்கி 2 நேரத்துக்கு சாப்பிட்றது கொஞ்சம் மணி சேவ் ஆகும். ஸோ சிக்கன் ப்ரைஸும் வந்து இங்கே கொஞ்சம் கம்மி தான். நம்ம ஊர்லலாம் வந்து உயிரோட கோழியை வெயிட்டில் போட்டு அதோட விலை வந்து 250 200 அந்த மாதிரி அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து 1 kg வந்து 180 இல்லை 200க்குள்ளே இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட இறைச்சி மட்டும்தான் கேஜியில் போட்டு தருவாங்க, உயிரோடலாம் போட மாட்டாங்க. ஸோ அப்கமிங் டேஸ் வந்து அது மாதிரி ஒரு வீடியோ போட முடிஞ்சால் ட்ரை பண்ணி போடுறேன் உங்களுக்கு. இனி பிரியாணி வாங்கிட்டு வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பைக் ஓட்டிகிட்டு வரணும் என்னோடய வண்டி வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு 2 months வண்டியை கரெக்டாக சர்வீஸ் பண்ணல. ஸோ க்ளீன் பண்ணலை. என்னென்னா வந்து இந்த புறாலாம் வந்து வீட்டுக்கு மேலே சைடில் உட்காந்துருந்து அதோட வேஸ்ட்டெல்லாம் அங்கங்கே இருந்துருந்து. ஸோ இன்றைக்கி ரொம்ப இதாக இருந்து எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளாக்கில் நீங்கள் வந்து மும்பையில் சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன காஸ்ட்டு பண்ணுறாங்களோ ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்.